செய்திகள். திருவாரூரில் கைவினை கலைஞர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் கேப்டன் விஜயகாந்த் இன்று வழங்கினார். திமுகவின் டெசோ மாநாடு நாளை நடைபெறுமா? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கில் இழுபறி. எதிர்பார்ப்புக்கு மேல் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கூடுதலாக இருக்கும். பிரதமர் மன்மோகன் சிங் நம்பிக்கை. மும்பையில் பயங்கர கலவரம். தீ வைப்பு, அமளி, போலீஸ் துப்பாக்கிச் சூடு. வணக்கம். விரிவான செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் மூலம் இன்று திருவாரூரில் கைவினை கலைஞர்களுக்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது பிறந்த நாளை முன்னிட்டு மக்களுக்காக மக்கள் பணி என்ற புதிய திட்டத்தை அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை கேப்டன் வழங்கி வருகிறார். கடந்த 10 நாட்களாக இதுவரை 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. 10ஆம் நாளான நேற்று தஞ்சாவூரில் விவசாய பெருமக்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய கேப்டன் விஜயகாந்த், விவசாயிகள் சேற்றில் இறங்கி வேலை செய்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்ற நிலை இருக்க அவர்களின் நலனில் அதிமுக அரசு அக்கறை காட்டுவதில்லை என்று குற்றம் சாட்டினார். அதிமுக அரசு அமல்படுத்திய வரலாறு காணாத மின்வெட்டால் விவசாயம், தொழில்துறை ஆகியவை அடியோடு முடங்கியுள்ளதாகவும் கேப்டன் குற்றம் சாட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து 11வது நாளான இன்று திருவாரூர் தெற்கு வீதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொண்டு கைவினை கலைஞர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், சிறப்பு விருந்தினர் தேமுதிக எம்எல்ஏ நல்லதம்பி, மாவட்ட செயலாளர் மகா முத்துக்குமார் மற்றும் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கிய மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் கேப்டன் விஜயகாந்த் இதுவரை 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வாரி வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக நடத்தும் டெசோ மாநாடு தொடர்பான வழக்கை விசாரிக்க நீதிபதி மறுப்பு தெரிவித்ததால் மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் பந்தல் மற்றும் மேடை என பிரம்மாண்ட ஏற்பாடுகளுடன் மாநாட்டுக்கு தயாராக காத்திருக்கிறது. இம்மாநாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மாநாடுக்கு அனுமதி வழங்குவதா அல்லது மறுப்பதா என்பது குறித்து தமிழக போலீசாரே முடிவு எடுத்துக் கொள்ளலாம் என கருத்து தெரிவித்தார். இதனையடுத்து நேற்று நள்ளிரவில் ஜெயலலிதாவுடன் அவசர ஆலோசனை நடத்திய போலீஸ் அதிகாரிகள் மாநாட்டுக்கு அனுமதி இல்லை என்று அறிவித்தனர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியிடம் அவசர மனு ஒன்றை திமுக இன்று தாக்கல் செய்தது. மாநாட்டிற்கு தடை விதித்த காவல்துறை ஆணையர் உத்தரவை நீக்கி அனுமதி வழங்க வேண்டும் என்று அதில் கோரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி பால் வசந்தகுமார் முன்னிலையில் நடைபெற்றது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாநாட்டின் போது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பிருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளதாகவும் 1 லட்சம் பேர் கூடுவதால் போக்குவரத்து இடையூறு ஏற்படும் என்றும் தெரிவித்தார். ஆனால் இந்த மாநாட்டிற்கு 2500 அழைப்புகள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் 8000க்கும் குறைவானவர்கள் மட்டுமே பங்கேற்பார்கள் என்றும் திமுக சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூறினார். மாநாட்டை முடக்க அரசு சதி செய்வதாகவும் திமுக சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. டெசோ மாநாட்டுக்கு தடை பிறப்பித்த கமிஷனரின் உத்தரவை எதிர்த்து அந்த உயர்நீதிமன்றத்திலே அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இதை விசாரித்த நீதிபதி ஏற்கனவே டெசோ மாநாட்டுக்கு எதிராக இரு நீதிபதிகள் கொண்ட நீதிமன்றம் விசாரித்தது. ஆகவே இதை ஒரு தனி நீதிபதி விசாரிக்க முடியாது. இதை இரு நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் தான் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறார். ஆகவே உடனடியாக இந்த வழக்கினை தலைமை நீதிபதிக்கு அனுப்பி இரு நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வு நீதிமன்றத்தை கான்ஸ்டிடியூட் செய்ய உத்தரவு போட்டிருக்கிறார். இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கு தலைமை நீதிபதி பெஞ்ச் முன்பு நிலுவையில் இருப்பதால் தான் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்றார். இந்த ஆவணங்கள் மற்றும் வழக்கு சாராம்சத்தை தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தீர்ப்பு வழங்க மறுப்பு தெரிவித்ததால் டெசோ மாநாடு நடைபெறுவது கேள்விக்குறியாகியுள்ளது.
இதனிடையே மாநாட்டை நடத்துவது குறித்து திமுக தலைவர் கருணாநிதி கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் தீவிரமாக ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன், மு.க. ஸ்டாலின், துரைமுருகன், பொன்முடி மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர். மத்திய அமைச்சரவையில் ராகுல் காந்தி இடம் வருவாரே ஆனால் அதை வரவேற்பதாக பிரதமர் மன்மோகன் சிங் கருத்து தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மன்மோகன் சிங் நாட்டின் வளர்ச்சி விகிதம் குறித்து மூடிஸ் நிறுவனம் கணித்திருக்கும் விகிதம் கவலை கொடுப்பதாக கூறினார். நாட்டின் பொருளாதார நிலைமை தொடர்பான தவறான தகவல்கள் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகிறது என்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதமானது 6.5 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய அமைச்சரவையில் ராகுல் காந்தியை சேர்த்தால் அதனை வரவேற்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசிலும் கட்சியிலும் பதவி கொடுத்தால் அதனை ஏற்க தயார் என்று ராகுல் காந்தி ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் பிரதமரின் இந்த சூசகமான தகவலால் அடுத்த அமைச்சரவை மாற்றத்தின் போது ராகுலுக்கு முக்கிய இலாக்கா ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அசாம் மாநில பிரச்சினை சம்பந்தமாக மும்பையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பயங்கர கலவரம் வெடித்தது. அசாம் மாநிலத்தில் உள்ள குடியேறியுள்ள வங்காளதேசம் மற்றும் மியான்மர் நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிராக அசாமில் கலவரம் நடந்து வருகிறது. இந்த இன கலவரத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் மும்பையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வன்முறை ஏற்பட்டது. இதில் ஏராளமான கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வன்முறையை கட்டுப்படுத்த தடியடி நடத்தி கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசினர். இதனையடுத்து மும்பையில் வன்முறை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் உள்ள கோக்ராஜார் மற்றும் பக்சா ஆகிய மாவட்டங்களில் இனக்கலவரம் ஏற்பட்டு தற்போது அங்கு அமைதி திரும்பி வருகிறது. இந்த கலவரத்தால் இதுவரை 77 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த கலவரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவராக ஹமீத் அன்சாரி இன்று பதவியேற்றுக் கொண்டார். கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பாக போட்டியிட்ட ஹமீத் அன்சாரி அமோக வெற்றி பெற்றார். இதனையடுத்து டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவியேற்பு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அப்போது குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ரகசிய காப்பும் பதவி பிரமாணமும் அன்சாரிக்கு செய்து வைத்தார். இந்த விழாவில் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் அன்சாரி 2வது முறையாக போட்டியிட்டார். இவரை எதிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட யஸ்வந்த் சிங்கை விட 252 வாக்குகள் அதிகம் கைப்பற்றி வெற்றி பெற்றார் ஹமீத் அன்சாரி. இந்த வெற்றியின் மூலம் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனுக்கு அடுத்தபடியாக 2வது முறையாக ஹமீத் அன்சாரி குடியரசு துணைத் தலைவராகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் எரிபொருள் நிரப்பும் பணி துவங்கியுள்ளது. இதற்கு அணு உலை எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள அணுமின் நிலை உலைகளில் எரிபொருள் நிரப்புவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் நேற்று அனுமதி அளித்தது. இதையடுத்து அணு உலைகளில் எரிபொருள் நிரப்பும் பணிகள் இன்று துவங்கியுள்ளது. இதற்கு அணு உலை எதிர்ப்பாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். எரிபொருள் நிரப்புவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இடிந்தகரை மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லாமல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். அடுத்த கட்ட போராட்டம் குறித்து போராட்டக் குழுவினர் தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அணு உலை எதிர்ப்பாளர்களால் அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க கூடங்குளம் அணுமின் நிலையத்தை சுற்றிலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கூடங்குளம் முக்கிய பகுதிகளில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வஜ்ரா வாகனங்களிலும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பெட்ரோல் விலையை உயர்த்த அனுமதிக்க வேண்டும் என்று மத்திய அரசை எண்ணெய் நிறுவனங்கள் வலியுறுத்தி வருகின்றன. லிட்டருக்கு ₹1.37 உயர்த்த அரசு அனுமதிக்காவிட்டால் அடுத்த வாரம் ₹3 உயர்த்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று எண்ணெய் நிறுவனங்கள் எச்சரித்துள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலைக்கு ஏற்ப இந்தியாவில் பெட்ரோல் விலையை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. கடந்த மே மாதம் பெட்ரோல் விலை எப்போதும் இல்லாத அளவிற்கு லிட்டருக்கு ₹7.54 உயர்த்தப்பட்டது.
இதற்கு கடும் கண்டனம் எழுந்ததை அடுத்து கண் துடைப்பு நாடகமாக ஜூன் மாதத்தில் 2 ரூபாய் விலை குறைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த மாதம் 24ஆம் தேதி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 70 காசு உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ஒரு பேரலுக்கு $2 அதிகரித்துள்ளதால் பெட்ரோல் விலையை உடனடியாக ₹1.37 உயர்த்த அரசு அனுமதிக்க வேண்டும் என்று எண்ணெய் நிறுவனங்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளன. அப்படி அனுமதிக்காவிட்டால் அடுத்த வாரத்தில் லிட்டருக்கு ₹3 உயர்த்தும் நிலை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளன. பெட்ரோல் விற்பனையில் தினமும் 20 கோடி ரூபாய் நஷ்டத்தை சந்திப்பதாக இந்தியன் ஆயில் நிறுவன தலைமை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புடவை ரவிக்கைக்குள் மறைத்து 1.5 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல். சென்னை விமான நிலையத்தில் பெண் கைது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. கர்நாடகத்தில் கனமழை பெய்ததால் வெள்ளப்பெருக்கு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.